ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசம். அதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணி ஊற்றி தனியாக ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் மிளகு, ஜீரகம், மல்லி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நல்லா மல்லி நிறையா போட்டு மல்லி ரசம் தாங்க வைக்க போகிறோம். சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பூண்டு எடுத்துகிட்டு அதை தோலை உரித்து அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைக்கலைங்க, கொஞ்சம் நல்லா நரன்னு தான் அரைச்சிருக்கோம். அதில் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு தக்காளி எடுத்து அந்த பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுட்டோம். இப்போ ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி ஏற்கனவே புளி கரைசல் தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லைங்க, அதில் இந்த 2 தக்காளியை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. உங்களால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு தக்காளியை இந்த பேஸ்ட்டோட போட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டோம். இப்போ அதை நல்லா பாருங்கள், கையாலேயே பிழிஞ்சு விட்டு தக்காளியில் இருக்க சாரெல்லாம் நல்லா இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சிடலாம். சட்டி சூடானதுமே ஒரு 2 கரண்டி எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம், சோம்பு இது 3ஐயும் சேர்த்துக்கிட்டு வரமிளகாய் 2 எடுத்து பிச்சு போட்டுடலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை சட்டியில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதை பேஸ்ட்டை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர். நெக்ஸ்ட் இந்த புளி கரைசலை தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிற போகிறோம். வெல்லம் நாங்கள் கொஞ்சமாக சேர்த்துப்போம் டேஸ்ட்காக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். ரசம் கொதிச்சிடக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சூடாகி இந்த கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி சாப்பாடு ரெடி. சூடாக சாப்பாடு, நம்ம செஞ்ச மல்லி ரசம். அதுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி சைடிஷ் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.